everyone, welcome to GNSK World. இன்னைக்கு சித்ரா பௌர்ணமியை இந்தியாவில் எங்கள் அம்மா எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோ ரொம்ப லாங்காக இருந்ததுனால நான் 3 பார்ட்டாக பிரித்து போட்டிருக்கேன். வாங்க வீடியோவில் போகலாம். இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி, அதனால் இன்றைக்கி படையல் பண்ணலான்னு இருக்கிறோம். அதுக்கு முதல்ல சக்கரை பொங்கல் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், சக்கரை பொங்கலுக்கு ஒரு 200 நல்ல பொன்னி பச்சரிசி எடுத்துருக்கேன். 100 கிராம் பைத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். ரெண்டுமே இப்போ தனித்தனியாக ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம இதை கேஸில் வச்சு கேஸ் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணி இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோடனே நம்ம சக்கரை பொங்கல் பண்ணலாங்க. பாருங்கள், தண்ணி கொதி வந்துருச்சு. கொதித்தோடனே நம்ம இந்த பைத்தம்பருப்பு எடுத்து நல்லா பருப்பு இப்படி எடுத்து இதை போட்டுட்டு நம்ம அடுத்து இது நல்லா வேகட்டோங்க. நல்லா வெந்துருச்சு. வெந்தவுடனே இந்த அரிசி ஊற போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, 1 டம்ளர் அரிசி இதை எடுத்து அப்படியே நல்லா போட்டு விட்டுருந்தாங்க. போட்டுட்டு நம்ம ஒரு இதில் போட்டு கலரிடுவோம். இப்போ பாருங்கள், பொங்கல் ரெடி ஆகின்றது. இப்போ பாருங்கள், இந்த ரைஸ் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம 180 கிராம் வெல்லத்தை இதை நம்ம போட்டுடணும். 180 கிராம் வெல்லம் இதில் போட்டாச்சு. நான் சில்வர் பாத்திரம் வச்சுருக்கேன், அதை அடி பிடிக்கக்கூடாது, அதனால் கலரி விட்டுக்கினே இருக்கணும். இப்போ இந்த பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பொங்கலுக்கு தேவையான ஏலக்காய் போட்டாச்சு. இந்த இனிப்புக்காக வேண்டி கொஞ்சமாக நம்ம சால்ட்டு, எப்போவுமே எந்த இனிப்பு செஞ்சாலும் கொஞ்சம் சால்ட்டு போடணும். சால்ட்டு போட்டாச்சு. இப்போ நம்ம நெய் விட்டு முந்திரி வறுத்துக்கலாம். பாருங்கள், நெய் விட்டாச்சு. சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா காயட்டும். நெய் நல்லா காஞ்சவுடனே முந்திரி போட்டு பாருங்கள், நெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த முந்திரி போட்டு எடுத்து நம்ம சக்கரை பொங்கலை போட்டுடலாங்க. இது பாருங்கள், சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கேஸ் ஆன் பண்ணிட்டேன். கேஸ் ஆன் ஆகிட்டுருக்கு. பாருங்கள், நம்ம முதல்ல தேங்காவை போட்டு 1.25 டம்ளருக்கு நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துட்டேன். இது நல்லா நம்ம வெள்ளையாக இருக்கிற அளவுக்கு வறுத்துக்குவோங்க. இந்த மாதிரி வறுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த தேங்காய் எடுத்து இந்த ரைஸில் போட்டுக்கலாம். நல்லா வறுபட்டு வச்சு நல்லா சூடாகிட்டோன்னே இந்த தேங்காய் எடுத்து இந்த இதில் போட்டுக்கலாங்க. ரைஸ் இங்கே வடித்து வச்சுருக்கேன். வெறும் கடாயில் தேங்காய் வதக்கி போட்டாச்சு. இப்போ அதுக்கு உண்டான ஆயிலு இங்கே பாருங்கள்,
தேங்காய் சாதத்துக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் விட்டுட்டு ஆயில் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். ஆயில் கொஞ்சம் சூடானோடனே பாருங்க, கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் போல் பாருங்க சீரகம், இதெல்லாம் போட்டு நம்ம செவக்க வறுத்துக்கணுங்க. செவக்க வறுத்தாச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, முந்திரி நம்ம அதெல்லாம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க. எவ்வளோ நம்மளுக்கு முந்திரி வேணுமோ தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள், அப்புறம் கருவேப்பிலை, இதை போட்டு நல்லா இந்த வறுக்க விடுங்க. இப்போ இந்த கொத்தமல்லி தழையை இதில் தூவிடுவோங்க. இந்த ரைஸில் கொத்தமல்லி தழையை தூக்கிட்டு இப்போ இந்த வதக்கி வச்சுருக்கீங்களா, வறுத்து வச்சுருக்கீங்களா பருப்பு, இதெல்லாம் எடுத்து அதில் போட்டுட்டு கலரு. இதை பாருங்கள், நம்ம வந்து தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சாதத்தை நல்லா போட்டு கலரி கொடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு, நான் வந்து சாதத்தில் எப்பவுமே உப்பு போட்டு வடிக்க மாட்டேன். அதனால் இந்த தேங்காய் சாதத்துக்கு தேவையான சால்ட் வந்து நான் வந்து 1.5 ஸ்பூன் போட்டுட்டேன். தேவையான அளவு போட்டு கலரி எடுத்து வச்சு தயிர் சாதம் ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. பாருங்கள், கடுகு, கொஞ்சம் போல் சீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய், இந்த இஞ்சி நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வதக்கிடுவோம். வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எடுத்து இதை வந்து தயிர் சாதத்தில் விட்டுக்கலாங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் போல் உப்பு போட்டுட்டு, நான் பெருங்காயம் போட மறந்துட்டேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டேன். பாருங்கள், நம்ம வந்து தயிர் நல்லா வீட்டில் துவைச்ச தயிர் இது, அதை எடுத்து நல்லா அப்படி விட்டுட்டு இங்கே பாருங்கள், கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிட்டு நம்ம வந்து இந்த கலர் வேணுங்க. தயிர் சாதம் ரெடி. ஸோ இந்த வீடியோவில் சக்கரை பொங்கல், தயிர் சாதம், தேங்காய் சாதம் இது மூணும் பண்ணியிருக்காங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். If you like these type of video, do not forget to subscribe to our channel and turn on the notification. Subscribe to our channel, turn on the notification, like this video, share this video, and do not forget to follow us on Instagram. Thanks for watching.